செப்டம்பர் 1, 1930ஆம் ஆண்டு போலந்தை நோக்கிய படையெடுப்பை ஜெர்மனி ஆரம்பித்தவுடன் இரண்டாம் உலகப் போர் ஒஃபிஷியலாக உத்தியோகபூர்வமாக தொடங்கியது என்று கூறலாம். அதன் பின்னர் பிரான்சும் பிரிட்டனும் ஜெர்மனிக்கு எதிரான போரை வெளிப்படையாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர். அதுதான் இரண்டாம் உலகப் போரின் ஸ்டார்டிங் பாயிண்ட். போலந்தை நோக்கி படையெடுத்த ஜெர்மனிய படைகளுக்கு ஒரு அன்காமன் பார்ட்னர், அதாவது யாரும் எதிர்பார்க்காத ஒரு நட்புறவு ஒன்று கிடைத்தது. அதாவது சோவியத் யூனியனின் ஸ்டாலின். ஹிட்லரின் கொள்கைக்கு நேரெதிரான கொள்கையை கொண்டவர் தான் ஸ்டாலின். அதாவது ஹிட்லர் கம்யூனிசத்தை எதிர்க்கக்கூடியவர். தான் பதவிக்கு வரும்போது ஜெர்மனியின் அழிவுக்கு காரணம் ஜூதர்களும் கம்யூனிஸ்டும் தான் என்று சொல்லி பிரச்சாரம் செய்து கம்யூனிஸ்டுகளை அடியோடு வெறுத்தவர் தான் ஹிட்லர். அப்படிப்பட்ட ஹிட்லர் கம்யூனிஸ்ட் சிந்தனை கொண்ட சோவியத் யூனியனின் தலைவர் ஸ்டாலினுடன் இணைந்து போலந்தை கைப்பற்றும் முயற்சியில் ஈடுபட்டார். அவர்களுக்கிடையில் ஒரு இரகசிய ஒப்பந்தம் இருந்தது. இந்த வகையில் ஸ்டாலின் போலந்தின் கிழக்கு பக்கத்தில் இருந்தும் ஹிட்லர் போலந்தின் மேற்கு பக்கத்தில் இருந்தும் படையெடுப்பை மேற்கொண்டு சில நாட்களிலேயே போலந்தை கைப்பற்றி கொண்டார்கள். கிட்டத்தட்ட 2 வாரங்களில் போலந்தானது ஹிட்லரினாலும் ஸ்டாலினாலும் கைப்பற்றப்பட்டு அது 2 பாகங்களாக இருவருக்கிடையில் பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இந்த கூட்டணியை கண்டு மேற்குலகம் சற்று அதிர்ச்சி அடைந்ததுடன் அவர்கள் அடுத்த மூவை பற்றி எதிர்பார்த்து கொண்டிருந்தன. ஏனென்றால் இந்த அன்காமன் பார்ட்னர்ஷிப் எப்போ வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பது அவர்கள் நன்கு அறிந்தார்கள். இந்த நிலையில் ஹிட்லர் தற்பொழுது தனது படையெடுப்பை ஜெர்மனியின் வடக்கு நோக்கி நகர்த்த தொடங்கினார். அவரது அடுத்த தாக்குதல் குறிக்கோள்கள் டென்மார்க் மற்றும் நோர்வே. இந்த இரண்டையும் சில நாட்களிலேயே கைப்பற்றி கொண்டார் ஹிட்லர். அதாவது 1940ஆம் ஆண்டு மே மாதம் அளவில் இந்த தாக்குதலை முடித்துக்கொண்டு அந்த சந்தர்ப்பத்தில் தான் பிரிட்டனில் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான தேவை ஒன்று ஏற்பட்டது. அதுவரை பிரதமராக இருந்த நெவல் சாம்பிளின் தனது பாராளுமன்ற பெரும்பான்மையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு தானாகவே பதவியை ராஜினாமா செய்தார். அதாவது பிரிட்டன் நோர்வேயை காப்பாற்ற எடுத்த முயற்சி போதாது என்றும் வினைத்திறனாக இல்லை என்றும் சொல்லி அவர் தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்தவுடன் தான் முக்கியமான ஒரு கேரக்டர் வேர்ல்ட் வார் 2வில் என்டர் ஆகியது. அதாவது வின்ஸ்டன் சர்ச்சில். ஹிட்லர் எவ்வாறு ஜெர்மனிக்கோ அந்த வகையில் தான் வின்ஸ்டன் சர்ச்சில் பிரிட்டனுக்கு. மிகவும் ஆக்ரோஷமான ஒரு தைரியமான தலைவர் தான் வின்ஸ்டன் சர்ச்சில். ஸோ இப்பொழுது போரானது பிரான்ஸ் மற்றும் பிரிட்டனை நோக்கி ஜெர்மன் நகர்த்த தொடங்கியது 1940ஆம் ஆண்டு. இந்த நிலையில்தான் ஹிட்லர் எதிர்பார்க்காமல் பிரான்ஸை நோக்கி தனது படைகளை நகர்த்தி மிகவும் இலகுவாகவும், பிரான்ஸ் உலகத்திலேயே மிகவும் கட்டுக்கோப்பான பலம் வாய்ந்த இராணுவம் என்று எதிர்பார்க்கப்பட்ட பிரான்ஸை ஹிட்லர் தனது புது வகையான தாக்குதல்கள் உத்திகள் மூலம் மிக இலகுவாக கைப்பற்ற கூடியதாக இருந்தது. ஹிட்லரின் இந்த தாக்குதல்களை கூறுவார்கள் அந்த காலத்தில் பிளிட்ஸ்கிரேக் தாக்குதல் என்று. அதாவது மிகவும் வேகமாக இயங்கக்கூடிய தானியங்கி மோட்டார்கள் மற்றும் விமானப்படைகள் என்பவற்றை மிகவும் துல்லியமாக பயன்படுத்தி பிரான்ஸை கைப்பற்றக்கூடியதாக இருந்தது ஹிட்லருக்கு. ஹிட்லர் பிரான்ஸை நோக்கி நகர்ந்த பொழுது அங்கே சண்டையிட்டு கொண்டிருந்த பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் பெல்ஜிய படை வீரர்கள் பிரான்சின் வடக்கு பகுதியில் இருந்த டன்கிரிக் துறைமுகத்தை நோக்கிய முனையத்தை நோக்கி நகர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 3,30,000 படை வீரர்கள் அங்கே மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ஹிட்லரால் தாக்கப்படலாம், ஹிட்லரால் அழிக்கப்படலாம் என்ற சோதனை காலம் இருந்தபோதுதான் பிரிட்டன் தனது கடற்படை மற்றும் ஏனைய கடல் வளங்களை பயன்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டது. இந்த மீட்பு பணியின் போது, அதாவது சொல்வார்கள் இதைத்தான் டன்கிரிக் இவாக்குவேஷன் என்று. வேர்ல்ட் வார் 2வில் நடந்த முக்கியமான சம்பவங்களில் இதுவும் ஒன்று. இந்த இவாக்குவேஷனின் போது பெரும்பாலான படை வீரர்கள் மீட்கப்பட்ட போதிலும் ஆயுதங்கள் மற்றும் இதர வளங்கள் ஹிட்லரின் கையில் பிடிபட்டது. ஸோ இந்த மீட்பு தான் வேர்ல்ட் வார் 2வில் நடந்த மிக முக்கியமான டேர்னிங் பாயிண்டில் ஒன்று என்று கூறலாம். ஏனென்றால் அதுவரை காலமும் ஹிட்லரை தாக்க முடியாது, ஹிட்லரின் வியூகங்களை உடைக்க முடியாது என்று எண்ணிக்கொண்டிருந்த இந்த பிரான்ஸ், பிரிட்டன் மற்றும் மேற்குலக தலைவர்கள் ஹிட்லரிடமிருந்து பெற்றுக்கொண்ட முதலாவது வெற்றி தான் இந்த டன்கிரிக் எவாக்குவேஷன் மூலம் படைகளை மீட்டு கொண்டது. இது அந்த பிரிட்டன் படைக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உள்ள போர் என்பதையும் உறுதிப்படுத்தியது. இந்த இவாக்குவேஷனின் பின்னர் அந்த நேரம் வின்ஸ்டன் சர்ச்சில் உரை நிகழ்த்திய போது கூறியதான் "We shall never surrender to Hitler" என்று. அதாவது நாங்கள் ஒருபோதும் ஹிட்லரிடம் சரணடைய மாற்றோம் என்று மிகவும் உறுதியாக தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் 1940ஆம் ஆண்டு ஜூன் மாதம் அளவில்
பிரான்ஸ் பாரிஸை நோக்கி ஜெர்மனிய படைகள் நுழைந்து பின்னர் பிரான்ஸ் சரணடைய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இங்குதான் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வொன்று நடைபெற்றது. அதாவது 1940 ஜூன் 22 பிரான்சுக்கான சரணடைவு ஒப்பந்த அதாவது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கையெழுத்திடுவதற்காக அவர்கள் அழைக்கப்பட்ட இடம்தான் மிகவும் உலக பிரசித்தி பெற்ற ரிவெஞ்ச், அதாவது பழிவாங்குதல் என்றால் இதுதான் பழிவாங்குதல் என்ற அளவுக்கு சிந்திக்க தூண்டும் ஒரு நிகழ்வு தான். அந்த இடமானது ஒரு பழைய ட்ரெயின் கராஜ். அங்குதான் முதலாவது வேர்ல்டு வாரின் போது, அதாவது 1918 ஜெர்மனி பிரான்சினால் சரணடைய நிர்பந்திக்கப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தான இடம். அதே இடத்திற்கு தான் அனைவரையும் அழைத்து தான் முதலாவது உலகப் போரில் அந்த பிரான்ஸ் கமாண்டர் எந்த சேரில் அமர்ந்திருந்தாரோ அதே சேரில் தான் அமர்ந்திருந்து சரணடைவுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படித்தவுடன் அந்த இடத்தை விட்டு வெளியேறினார். அதாவது ஹிட்லருக்கு இது ஒரு இமோஷனல் ரிவெஞ்ச் என்று தான் சொல்ல வேண்டும். தனது நாடு எங்கு சரணடைந்ததோ அதே இடத்தில் வைத்து நான் எனது நாட்டை மீட்பேன் என்ற ஒரு வைராக்கியத்தில் நடத்திய போரில் அவர் முதல் படியில் வெற்றி பெற்றது போலத்தான் இந்த சம்பவம். அதன் பின்னர் பிரான்ஸ் அந்த இடத்தில் சரணடைந்ததன் பின்னர் ஹிட்லரின் அடுத்த நோக்கம் பிரிட்டனை நோக்கி நகர்ந்தது. அதாவது பேட்டில் ஆஃப் பிரிட்டன். இரண்டாவது உலகப் போரில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு போர் முனை, என்ன சொல்வது, போர் யுக்தி மற்றும் போர் சம்பவம் என்றால் அது பேட்டில் ஆஃப் பிரிட்டன் தான். ஹிட்லருக்கு பிரான்ஸ் வெற்றியின் பின்னர் மேற்கு பகுதியில் கிடைத்தது அனைத்துமே தோல்விகள் தான். பிரான்ஸை ஹிட்லர் கைப்பற்றியது தான் அவர் மேற்கு முனையத்தில் பெற்ற இறுதி வெற்றி. அதன் பின்னர் அனைத்தும் அவருக்கு டவுன்ஃபால் தான். பிரிட்டனை அவர் இலகுவாக எடை போட்டு கொண்டார். அதாவது தன்னுடைய விமானப்படை, தன்னுடைய தரைப்படை அத்தனையும் பிரிட்டனை இலகுவாக தாக்கி அளித்து விடக்கூடும் என்று நினைத்து அவரது விசேட அதாவது போர் விமானங்களான லுஃப்ட்வாஃபர் பிரிட்டனின் RAF எனப்படுகின்ற ராயல் ஏர்ஃபோர்ஸை இலகுவாக தாக்கி அளித்துவிடும் என்று எண்ணி அதில் தோற்றுப்போனார். ஆம், ஹிட்லரின் பெரும்பாலான லுஃப்ட்வாஃபர் விமானங்களை RAF விமானங்கள் இலகுவாக தாக்கி அழித்து ஹிட்லரிடம் என்ன சொல்வதென்றால் விமானப்படையே இல்லாத நிலைக்கு ஆளாகியது பிரிட்டனின் போரின் போது. அதன் பின்னர் கடற்படையை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. பிரிட்டனின் கடற்படை ஹிட்லரால் நெருங்கக்கூடிய முடியாத ஒரு படையாக இருந்தது. ஸோ ஹிட்லர் இருக்கும் ஒரே வழி தரைப்படை தான். தரை வழியாகத்தான் பிரிட்டனை கைப்பற்ற வேண்டும் என்ற நிலையில் ஹிட்லர் சிக்கி கொண்டார். இதன் பின்னர் நடந்தது என்ன? ஹிட்லர் பிரிட்டனை கைப்பற்ற முனைந்தாரா, அல்லது ஹிட்லரின் தாக்குதலில் இருந்து பிரிட்டன் எப்படி தன்னை தற்காத்து கொண்டது? இது இவ்வாறு கிழக்கு பக்கம் இருக்க, மேற்கு பக்கம் தன்னுடைய பார்ட்னருக்கே முதுகில் குத்த நினைத்த ஹிட்லர் ரஷ்யாவுடன் போர், அதாவது அன்றைய சோவியத் யூனியனுடன் போர் என்று ஆரம்பமானது. ஆபரேஷன் பார்படோஸா எப்படி தொடங்கியது, அமெரிக்காவின் என்ட்ரி எப்படி 2ஆம் உலகப் போரில் நடந்தது என்பதை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.